ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னென்ன அங்கங்கே பார்த்து பார்த்து பேசுகிறேன் நினச்சிட்ருக்கீங்களா? இன்னும் என் ரெண்டாவது பாப்பா வந்து விளையாடிட்டுருக்கான். அவனை கவனிச்சிக்கிட்டே பேசிகிட்ருக்கேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி பேசுகிறேன்னா அதனால தான். இனிமேட்டு அடிக்கடி என் வீடியோஸ் வரும், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் என்ன சப்ஜெக்ட் பேச போகிறேன்னா, இன்றைக்கி வந்து என்ன பேசலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி பேசுகிறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால நான் என்ன பேச போகிறேன்னா, நண்பர்களோட சந்திப்புன்றது வந்து ஒரு அழகான நினைவுகளை கொடுக்குறது. முதல் ஒரு நண்பனை சந்திக்கும் போது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள சந்திக்கிற மாதிரி நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு பார்ட்னரை கூட சேர்ந்து நம்ம சந்திக்கும் போது இவன் தானே நம்மளுக்கு லைஃப் லாங் பார்ட்னராக வரப்போகிறாங்க. அந்த ஃபஸ்ட் சைட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நண்பர்களும் அப்படி தான். நண்பர்கள் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இவன் வந்து நம்ம நண்பனாக இருந்தால் நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தாட் வரும். அப்படி வந்து எனக்கு தாட்டு தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்ச மாதிரி. அது மாதிரி எத்தனையோ ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நடக்க வராது, பொறுமையாக தான் நடப்பேன். ஆனால் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து சப்போர்ட்டிவாக பேசுவாள். உன்னால் முடியும், நீ செய்வ, நீ வந்து நான் முடியாதுன்னு நினச்சின்னா உன்னால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஊக்குவித்து என்னை வந்து ஓரளவுக்கு என்னை வந்து தேத்துனவா என் நண்பனா, என் தோழி. கொஞ்சம் திக்குதில்ல, திணறுது, அதான் எனக்கு தெரியல. இந்த மாதிரி நண்பர்கள் உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா? அவங்க யார்? அவங்க பேர் என்ன? இப்போ உங்கள் கூட இருந்தாங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. குட் டைம்.